எனக்கு புரியல இந்த ஸ்கிரிப்ட்லாம் அவங்க எங்கேருந்து எழுதுறாங்கன்னு புரியல. குழந்தைங்க மனசு அப்படிதானா? நிலன் நவீரன், நிலன் நவீன் ஆல் தி பெஸ்ட். ஓகே, நல்லா படிக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஓகேயா? ஓகே. Thank you. Thank you. Okay. Bye. I love you. I love you. மறுபடியும் முதல்ல Bye. Bye. பிரியா, போதும் பிரியா. பிரியா வந்துருங்க. பிரியா வாங்க. பிரியா அவன் உன்னை தேட மாட்டான், வந்துரு. நான் தேடுறேன். அம்மா பிரியா 4 வயசுக்கு வெளில வந்து பாப்பாடா. நானே புது ஸ்கூலு, புது ஆம்பியன்ஸ், புது ஸ்டாஃப், கொஞ்சம் ஏதாவது ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சேன். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கர கியூட்டான ஒரு வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, எங்களுக்கு அது ரொம்ப கியூட்டா இருக்கும், உங்க எல்லாருக்கும் அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவைட் பண்ண ஒரு மாசம் வந்தாச்சு. எஸ், சம்மர் வெக்கேஷன் இஸ் ஃபைனலி ஓவர். எல்லா குட்டி சுட்டிஸ்க்கும் வந்து ஸ்கூல் தொடங்குற நேரம் ஆயிடுச்சு. ஸோ நிலன் நவீலனும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் போறாங்க. அண்ட் அவங்க எக்ஸைட்டடா இருக்காங்களோ இல்லையோ, நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபீலிங் புரியும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு அந்த எல்லா ஃபன்னையும் நீங்க பார்க்க போறீங்க. பட் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்னோட ஒரு சின்ன ஸ்கின் கேர் டிப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க ஹிமாலயாஸ் டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். இந்த ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 100% ஆர்கானிக்லி சோர்ஸ்ட் டர்மரிக், 10% glycolic acid and 2% niacinamide. So இந்த டர்மரிக் ஃபேஸ் சீரமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது டார்க் ஸ்பாட் கிளியர் பண்றதுக்கு நம்மளோட ஸ்கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ட்ரூங்க. அண்ட் நானே லாஸ்ட் மந்த் எல்லாம் த்ரூ அவுட் சம்மர் கேம்ப் அண்ட் டிராவல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனால தூக்கமின்மை, சன் எக்ஸ்போஜர்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ்ல ஆக்னே பிரேக் அவுட்ஸ் பயங்கரமா இருந்தது. ஸோ அந்த ஆக்னே கிளியர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த டர்மரிக் ஃபேஸ் சீரம். பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ் டர்மரிக் ஃபேஸ் சீரம் இஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப ஜென்டில் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கிறதுனால ஃபாஸ்டரா அப்சார்ப் ஆகும். இந்த டர்மரிக் ஃபேஸ் சீரம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரம் 2 to 3 drops எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்ல டெய்லி ட்வைஸ் அப்ளை பண்ணிட்டு அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத கண் கூட பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த சீரம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். நீங்களும் ஹிமாலயாவோட இந்த டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் வாங்கணும்னா Flipkart, Amazon, Nykaa and official Himalayas website and app. நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். Do check it out and இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா you can avail great discounts. ஓகே மக்களே, என்னோட ஸ்கின் கேர் டைம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ நிலன் நவீலனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் மொமெண்ட்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ கொஞ்சம் கலாட்டா நடந்தது, கொஞ்சம் இமோஷனல் மொமெண்ட்ஸ் இருந்தது. அந்த எல்லா ஃபன்னையும் பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நிலன் நவீலனின் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் vlog. குட் பாய். எழுப்பி விட்டாருன்னா அவர் பாட்டு பக்கவா கிளம்புவார். நவீலன் யாரு? குட் பாய். யாரு? குட் பாயா? ஓகே, ஸ்டார்ட் பிரஷிங். தானா விளக்குவான் எங்க தானிய தலைவன். நைஸ் பேபி, நல்ல ட்ரைனிங். டன். நான் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ப்ரஷ் பண்ணிட்டு வரீங்களா? ஓகே, ஏய் சூப்பர். அடடா, வாங்க. பாப்பா குளிச்சாச்சா? குட் பாயா இருக்கிறாரு. சோ குளிச்சாச்சு. அடுத்து என்ன சூஸ் பண்ண போறோம்? இங்க பாருங்க, என்ன ட்ரெஸ் போட்டு போறாங்க. இதா அதான் குளிச்சாச்சு. இப்ப அடுத்து ட்ரெஸ் செலெக்ஷன். என்னடா இதெல்லாம் வச்சிருக்கோமே யோசிக்காதீங்க. நிலன் நவீலனை பொறுத்த வரைக்கும் இப்ப இல்ல, எனக்கு தெரிஞ்ச 2 வயசுல இருந்து அவங்க போடணும்னு நினைக்கிற ட்ரெஸ் அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே மீறி நாங்க இதை ஃபோர்ஸ் பண்ணி போட்டு விட்டா அழுது கதறி அதை கழட்டி விட்டுருவாங்க. ஸோ பழக்கமே நாங்க மாத்திக்கிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நவிக்குட்டி, எந்த ட்ரெஸ் வேணும்? இது இது நானா நினைச்சேங்க. இவன் எப்பவுமே அப்படிதான். நவீலனை பொறுத்த வரைக்கும் முட்டிக்கு மேல பேண்ட் போட மாட்டான். அவனுக்கு டிராயர் கூட முட்டிக்கு மேலதான் இருக்கும். அப்ப
அப்புறம் டி-ஷர்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஹேண்ட் இருக்க கூடாது, காலர் சட்டை இருக்க கூடாது, பட்டன் இருக்க கூடாது, அந்த மாதிரிலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சோ இவ அதெல்லாம் சூஸ் பண்ணுவான்னு நான் நினைச்சேன். அது கரெக்டா அது சூஸ் பண்ணிருக்கேன். பட் அதுல என்ன போட்டுருக்கு? டாடிஸ் மைனா, டைனோமைட். டாடா பாவி, நான் கூட டாடிஸ் மைன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் நினைச்சேன் இந்த பேண்ட்டும் அந்த டி-ஷர்ட்டும் சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன் நானு. அது போட்டுலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பிரைட்டா போலாமே இல்ல. சரி ஓகேங்க, இந்த ட்ரெஸ் போட்டு நான் நவிக்குட்டியை கலப்புறேன். அண்ட் உங்க வீட்டுல குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்களா இல்ல அதெல்லாம் உங்க டெசிஷன் தானா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. பாத்து எங்க மனசு கொஞ்சம் தேத்திக்கிறோம். சரி கிளம்பி வரீங்களா? பை. நிலன்னா விலன், நிலன்னா விலன், சாமி கும்பிடலாம். எல்லா நாள்லயும் பக்தி இருக்காது. ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணா திட்டக்கூடாதுங்கிற பக்தி பயங்கரமா வந்துரும். இந்த முக்தி தான் பாத்துட்டு இருக்கீங்க. அவங்களோட மூஞ்ச காட்டம் பாருங்க. என்ன வேண்டிக்கிறீங்க? நல்லா படிக்கணும், அச்சமா நல்லா இருக்கணும். நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல பலம் வரணும். எனக்கு புரியல இந்த ஸ்கிரிப்ட்லாம் அவங்க எங்க இருந்து எழுதுறாங்கன்னு. இப்படி எல்லாம் குழந்தைங்க மனசு அப்படிதானா? ஓ தீபாவளியா? ஓ கம்ப மத்தா பண்ண இது ஊடுபட்டி, ஊடு பப்பியா? ஓகே சொல்லுங்க. ஒரு ஃபாதரா அவங்க குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க சந்தோஷமா நல்லபடியா வேண்டிக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அவங்க கிட்ட வேணும்னா நாம நல்லபடியா இருக்குன்னு அவங்க நினைச்சு அதை பண்ணணும். சோ இங்க நல்ல பிள்ளையா எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு அங்க போயிட்டு வாழு பிள்ளையா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ குழந்தையா இருக்கிறது அழகுதான். அவங்க இஷ்டத்துக்கு இருக்கட்டும். பட் சேஃபா சந்தோஷமா ஹாப்பியா நல்லபடியா படிச்சுட்டு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் சாமிட்ட வேண்டிக்கிறேன். இப்படி இப்படி மெல்ல மெல்ல மெல்ல. சாமிக்கு போக விடணும். ஏன்னா அப்பதான் சாமியும் கொஞ்சம் தூங்கமா டயர்டா இருந்தாங்கன்னா முடிச்சுக்கணும்ல. சோ அதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். அது கொடுத்துருங்க, இங்க வச்சிடலாம். கும்பிட்டீங்களா? விழுந்து கும்பிட்டுருங்க. போதும் எந்திரிங்க, அப்படியே தூங்கிடாதீங்க ரெண்டு பேரும். இங்க வா, திரும்ப வாங்கிக்கோ. நவீன நம்மட்ட வாங்கிக்கோ. இப்படி திரும்ப. பட்டு எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க. இல்ல நீங்க வா. ஓகே ரெண்டு பேரும் இங்க பாருங்க. ரெண்டு சரி அழிச்சிட்டேன் அத. இரு இரு. ஓகே ரெண்டு பேரும் என்ன பாருங்க. சரி ரெண்டு பேரும் படிச்சு என்ன ஆக போறீங்க? டாக்டர். நீனு? நான் பலசாலி. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நான் இன்ஜினியர். இன்ஜினியர்? ஐயோ எப்படி படம் பார்த்தா. ஓகே சரி. ஆனா ரெண்டு பேரும் படிக்கிறது வந்து நல்ல பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு, நல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுக்கு. ஓகேயா இருக்கலாமா? ஓகே அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு பெரியவனா இல்லடா, அதுக்கு படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த படிப்புக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஸ்கூலுக்கு டைமுக்கு போகணும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. வாங்க போலாம். வாங்க வாங்க. அண்ட் முக்கியமா இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல அவங்களுக்கு நீங்க முக்கியமா சொல்ல வேண்டிய 3 விஷயங்கள். அவங்க ஹெல்த்தியா இருக்கணும், அவங்களோட கோல்ஸை நோக்கி அவங்க ஓடணும். அது சக்சஸா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா போதும். அண்ட் இன்னொன்னு ஃபெயிலியர், லாசஸ் அண்ட் சோகம் எல்லாத்தையுமே ஒரே மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டியோட ஹேண்டில் பண்ற மனப்பக்குவத்தை கொண்டுட்டு வரும். ஸோ இந்த 3 விஷயத்த வந்து அவங்களுக்கு நீங்க வந்து வலியுறுத்துனீங்க அப்படின்னா ஐ திங்க் எது இருந்தாலும் ஹைஸ் அண்ட் லோஸ் அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதை சொல்லிக்கிட்டு இதோட நாங்க ஸ்கூலுக்கு கிளம்புறோம். அந்த மொமெண்ட்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஏய் நான் தான்டா வரேன் கொய்யா. ஃப்ரெண்ட்ல அரைந்து பிரியா போயிட்டு இருக்கிறாங்க. நவில அழைச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டே அவனுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கே ரொம்ப ஈகரா இருக்கு. பார்ப்போம். பாய். ஐடி யாருக்கு வெயிட்டிங்? நவிலனுக்கா? யாருக்கு?
நவீனனுக்கா எங்க போனாங்க? ஸோ ஈகர்லி வெயிட்டிங்கா? வந்தாச்சு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஏய் என்னடா வேற லெவலு. நண்பர்கள் எல்லாம் முதல் நாள் ஒண்ணு கூடுறாங்க. ஸோ வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்சு சம்மர் எஜுகேஷன்லாம் முடிச்சு வருவாங்கல்ல, என்னத்த ஃபீலிங்கோ. சரி மச்சான், என்னடி நிலநவீரன் ஆல் தி பெஸ்ட். ஓகே, நல்லா படிக்கணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஓகே ஓகே. தேங்க்யூ பாய் பாய் பாய். உள்ள போறது கேட்டோட இங்க வர இங்க வந்து மறுபடியும் முதல்ல இருந்தா அதான் வெல்கம் பண்றாங்களா. பாய்டி பாய்டி. டாடா 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 டாடா. நவி பாய் பாய். ஆஸ்திரேலியா விட்டு போ. அது நீங்க பாய் சொல்றதே ஸ்கூல் முடிஞ்சுடா, உள்ள போடா. பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு. பொண்டாட்டியா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எது அது இவ்வளவு நேரம் பொண்டாட்டியா விட்டு வர மனசு, குழந்தைய விட்டு வரதுக்கு பிரியா வயசுக்கு மனசு இல்ல. வயசு விட்டு போறதுக்கு எனக்கு மனசு அது. ஓகே வயசு போயிட்டான் ஸ்கூலுக்கு. அப்படி இருக்கு எனக்கு. அடி பாவி கல் நெஞ்சக்காரி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா வளரட்டும். ஏய் இத்தனைக்கும் நவீனுக்கு தானே இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் புது ஸ்கூலு. எனக்கு வந்து ஏற்கனவே இருந்தது தானே. ஆனா நீங்க நவீன் உள்ள ஓடிட்டான். எங்க என்ன கூட்டு போங்க, என்ன வெளில கூட்டு போங்க ரேஞ்சுக்கு தான் இருந்தான். டெய்லி அப்படிதான் இருப்பான். ஆனா உள்ள போனா செட்டில் ஆயிடும். அந்த மேம் அதான் சொல்லுவாங்க, ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும் பண்றது. ஸ்கூலுக்குள்ள நுழையிற வரையும் அப்படி ஆனந்த கண்ணீர் அப்படி தார தாரையா ஊத்தும். நீங்க இப்படி தலையை அப்படி போவீங்க மேம், அப்படி தொடச்சிட்டு அப்புறம் அதனால இதெல்லாம் மொமெண்ட்ரி தான். நீங்க அதை பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ 2 வருஷமா இவன் இதை பண்ணி பண்ணி எனக்கு என்னமோ அழுகையே வர மாட்டேங்குது. சரி ஸ்கூல் தானே போட்டோம் அப்படி இருக்கு. வயசுமே அது மாதிரி சும்மா தான்டா அழுவும். அவன் போறான்ட்டு அப்பாடா உள்ள போயிட்டாடா. எனக்கு தெரிஞ்சு வயசு படிக்கும் போது அப்படிதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அழுவே இல்லை, ஹரிதான் அழுவான், பயங்கரமா அழுவான். நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது வேண்டிக்கிட்டேன், கடவுளே என் தம்பி மாதிரி வந்துடவே கூடாது. ஆனா ஒரு அணு அசைவும் அவன மாதிரியே வந்து. நல்ல புள்ளடா ஹரி. ஏய் அட்டு, இந்த நேரத்துல நான் ஒண்ணு கேட்கணும்டா. உன் பிள்ளைக்கு நீங்க புது ஸ்கூல்ல நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லு. மக்களே ஐயோ இதை எடுத்துட்டு வந்துட்டேன், உள்ள போய் தேடுவானே. மதியானம் பிக்கப் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நிலன் 2 பேருமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்ஸ் தான். அவன் என்ன யோசிக்கிறானோ அதை தெளிவாக பண்ணுவாங்க. இப்போ மேம் கூட சொன்னாங்க, லைட்டாக கொஞ்ச நேரம் பார்த்துட்டு 2 பேருமே பெர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்காங்க. என்ன வேணுமோ அதை தெளிவாக சொல்கிறாங்க, என்ன வேணுமோ அதை தெளிவாக பண்ணுறாங்கன்னு. ஸோ உள்ளே போனால் அவங்கள பற்றி எனக்கு கவலையே கிடையாது. உள்ளே இருக்கிற மற்ற கிட்ஸை நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்குது. இவங்க என்னாச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல. எனிவேஸ் ஃபஸ்ட் டே மெமரிஸுங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அலாதியான ஒரு மொமெண்ட்டு. எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த இன்னும் கொண்டாடி இல்லை எனக்கு தெரிஞ்சு நவீனுக்கு ஸ்கூல் முடிகிற வரைக்கும் பிரியா உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்கள் கிட்ஸோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என் பொண்டாட்டியோட மூமெண்ட்டை போய் கேப்சர் பண்ணிட்டு வரேன். பாரு எப்படி தெரியுது. பிரியா போதும், பிரியா பிரியா வந்துருங்க. பிரியா வாங்க. பிரியா பிரியா அவன் உன்னை தேட மாட்டான், வந்துரு. நான் தேடுறேன். அம்மா பிரியா நீ எவ்வளோ நேரம் பார்த்தாலும் உன்னை தேடி அவன் வரமாட்டான். வா. 2 வயசுலயே உள்ள போனவன் 4 வயசுக்கு வெளில வந்து பாப்பாடா. நானே புது ஸ்கூலு, புது ஆம்பியன்ஸ், புது ஸ்டாஃப், கொஞ்சம் ஏதாவது ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சேன்.
என்ன திரும்பி கூட பேபி மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிற நீ ஒரு மாண்டசரிக்குள்ள வந்து டீச்சரா போற. வேண்டாம் அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கு. வந்து எதுக்கு நான் நிம்மதியா கிடக்கணும்? அவன் அங்க டேராவே போட்டான் பேபி, நீ ஃப்ரீயா விடு. ஒரு வாட்டி கூட உள்ளே இருந்து ஆக்டிவிட்டி எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். வாசல்ல ஒருத்தங்க நிக்கிறாங்களான்னு பார்க்கணும் கூட அவனுக்கு தோணல. ஐ எம் கிளாட், ஐ எம் சூப்பர் கிளாட். இல்ல அழுகுற மாதிரி இருக்க. முடிச்சிட்டேன். ஓகே ஃபினிஷிங் கொடுத்துருவோமா? இதுல பாரு, கேப்ல பாரு, உட்கார்ந்து ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கான். மக்களே, இவ்வளோ எமோஷன்ஸோட வந்து இந்த பதிவை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். 2 அம்மாக்கள் கண்ணிலையுமே நீங்கள் கண்ணீர் துளிகளை பார்க்கலாம். அப்பாக்கள் கண்ணில் வராது, மனசில் வரும். ஸோ வந்து பயங்கரமான ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கருத்துக்களாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இவங்க 2 பேர்ட்டையும் கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா பேச முடியாத சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பாய் சொல்லாமல் உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால் மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள் மற்றும் ஸ்கூலுக்குள்ள அழாம போன நிலன் நவிலன்.